ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியோ டெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலில் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நெட்டில் நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஜியோ ஃபோனோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரௌசரோட கூகுள் சர்ச் பார் வந்து ஓப்பன் ஆன அப்புறம் அந்த சர்ச் பாத்தில் ஸ்க்ரீன் குரு அப்படி சர்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்கள் சர்ச் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். screen.guru அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போயிடும். அந்த வெப்சைட்டில் ஒரு சர்ச் பார் மாதிரி ஒரு வெப்சைட் URL இருக்கும். அது நீங்கள் எந்த வெப்சைட்டோட URL போட்டாலும் அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துடும். URLனால் உங்களுக்கு தெரியும், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அது என்னென்னா லிங்க் தான் URLன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் இப்போ வந்து ஃபேஸ்புக்கோட URL நான் டைப் பண்ணுறேன், m.facebook.com. இந்த லிங்கை நீங்கள் டைப் பண்ணால் போதும், அந்த ஃபேஸ்புக்கோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்துடும். நான் இப்போ டைப் பண்ணுறேன் m.facebook.com. ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்கை நீங்கள் டைப் பண்ண அப்புறம் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பக்கத்துலேயே, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இப்படியே லோட் ஆகும். அது லோட் ஆகி முடிஞ்ச உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ ஃபேஸ்புக்கோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அது நீங்கள் கர்சர் அதில் ஸ்க்ரோல் பண்ணி அதில் கொண்டு போயிட்டு ஆப்ஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் தொட்டு டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இதை உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா கேலரிக்குள்ளே போய்க்கோங்க. கேலரிக்குள்ளே போய் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது டெஸ்க்டாப் மோடில் தான் வந்திருக்கும். நான் வந்து இது வரைக்கும் ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணாதனால எனக்கு இப்படி வந்திருக்கு. நீங்கள் லாகின் பண்ணியிருந்தால் உங்களோட ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க, லாகின் பண்ணாமல் இருந்தால் எப்படி வருமோ அப்படியே தான் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Akash.